ஹாய் காய்ஸ், ஐம் விஎஸ் பாரதி. இன்னைக்கு என்ன ஒரு சீர்கேடான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னீங்கன்னா கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சமூகத்தையே சீர்குலைக்கிற மாதிரி மிகப்பெரிய விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரேகான்றவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அதாவது அவங்க பேர் அர்ஜுன். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே, அதாவது ரேகான்றவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே விக்ரம் அப்படின்ற ஒரு பையனோட லவ்வில் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் அந்த லவ்வை ஏற்றுக்காம கட்டாய திருமணம் பண்ணி வச்சதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளில் இருந்திருக்காங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் முத்தி போய் அர்ஜுனை ராகேஷ், விக்ரம் இவங்க 2 பேரும், அதாவது ராகேஷ்ன்றவன் விக்ரமோட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் அவளோட துணையை வச்சுக்கிட்டு அவனை துணியை வச்சு, அதாவது தலானியை வச்சு அழுத்தி கொன்று இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இதை ஒரு நாடகமாக நடித்து ஒரு 4 மாதத்துலேயே விக்ரம்ன்றவனை, அதாவது அவன் காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்டே ஒன்று நடந்திருக்கு. இவன் ராகேஷ்ன்றவன் அந்த மேலே இருக்கிற அழகில் நான் அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்தானா, இல்லை அவளை அடைஞ்சே ஆகணும்னு இருந்தானா என்னமோ தெரியல. அவளை 4 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கான். பயன்படுத்திட்டு வேறு வழி இல்லாமல், நீ இருந்தால் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ இல்லாமல் போனீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவள் கூட 4 வருஷமாக இருந்திருக்கான். இது விக்ரமுக்கு கடைசியில் தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு பிரச்சனை உருவாகுது. இவன் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறான். இவங்களுக்குள்ள சண்டை அடிக்கடி ஏற்படுது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராகேஷ் போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுறான், நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு. இதை கேட்டு அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 3 பேருமே குற்றவாளிங்க தான் அப்படின்னு சொல்லி 3 பேருமே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேட்கவே கேவலமாக இருக்குல்ல. ஒருத்தனை நம்பி வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஒன்று மறந்துருந்து தான் ஆகணும். அந்த அளவுக்கும் அப்படி என்ன ஒரு மோகம் ஒன்று தாங்க முடியல உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கவுங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைலை தனியாக மாற்றிக்கிட்டு போகிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம சுற்றியும் 4 பேர் இருப்பாங்க, அவங்களும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஸோ அதனால் நம்மளும் அவங்க கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம் அப்படின்னா, நம்ம நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும்னு அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது நம்ம ஒரு காரணமாக அமைகிறோம். எல்லாரையும் நான் குத்த சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது, யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வரேன். ஸோ யாரையுமே நம்பாதீங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். விஎஸ் பாரதி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.